சூப்பரான ஒரு பென்னி ஸ்டாக் அப்படி தான் சொல்ல போறேன். இந்த நிறுவனத்துடைய பெயர் மாதவ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹11. நல்ல சூப்பரா செயல்பட்டு இருக்கிற ஒரு நிறுவனமா இருக்கு. இந்த நிறுவனம் எந்த மாதிரி துறை அப்படின்னு பார்த்தா சோலார் பவர் ஜெனரேஷன் பிளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய முதலீடு மார்க்கெட் கேபிடலைசேஷன் ₹300 கோடி. இந்த நிறுவனத்துக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ₹185 கோடி கடன்கிறது இருக்கு. இந்த நிறுவனத்தோட PE ரேஷியோ பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 12% இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 29% இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ விட இந்த நிறுவனத்தோட பிங்கிறது கம்மியாக இருக்க வேண்டும். நல்லாவே கம்மியாக தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஏ விட இந்த நிறுவனத்தோட பி கம்மியா இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ்ங்கிறது அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இண்டஸ்ட்ரி பிஏ விட இந்த நிறுவனத்தோட பி அதிகமா இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ்ங்கிறது நமக்கு அதிகமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகே, கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்துடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ₹36 கோடி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 69%. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, எப்படி வாங்குறதுன்னு தெரியல, ஆனா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி முழுமையான விவரம் எதுவுமே தெரியல, பேசிக் நாலேஜே இல்லைன்னா எனக்கு டெய்லி ட்ரேட் பண்ணலாம் கூட ஆசையா இருக்கு, நான் ஷேர் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணணும், தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பரை ஆட் பண்ணுங்க. உங்களோட டீம் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி பென் ஸ்டாக் அப்டேட் சொல்லும்போது நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்களும் வாங்குறீங்களா அப்படின்னு. உதாரணத்துக்கு கம்ஃபோர்ட் இன்டெக்லாம் சொல்லியிருந்தோம், அந்த நிறுவனத்தோட பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் நாங்களும் வாங்கி தான் இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்தீங்கன்னா தாராளமா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதுவுமே நாங்க வந்து கம்பல்சரியா நீங்க வாங்கி தான் ஆகணும்னு சொல்லவே இல்லை. ஸோ நீங்களும் ஒன் டைம் திங்க் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குங்க அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ.